ஹர ஹர மகாதேவுக்கு. என்னப்பா பிளாக் கலர் டிஷர்ட்டு வேற மாதிரி இருக்கு, பேகி பேண்ட் ஸ்டைலா இருக்கு, மாசா இருக்கு, கூலிங் கிளாஸ். ஐயோ கலகுது கலகுது கலகுது. இவன் எதுக்கு லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. தேங்க்ஸா? ஏய் லூசே, கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை வர்ணிச்சதோட உன் கதை ஓவரு. உன்னை யார் சொன்னது? இங்க பாரு மோனிகா, மோனிகா வைப்பு தான். கேவலமா இது உடம்பு ஏறி போச்சு, வேஸ்ட். நீ ஓரம் வா. மோனிகா சூப்பர் மோனிகா, சிக்கு சிக்குமா குச்சி குச்சிமா. சூப்பரா இருக்கு மோனிகா, நம்ம போலாம் வா கிளம்ப. ஓகே. ஏண்டி பாத்ரூம் லைட்ட ஆட்டோமேட்டிக்கா ஆக்கிட்டியா? ஏங்க அப்படி கேக்குறீங்க? நான் ஒண்ணுக்கு அடிக்க கதவை திறந்தா உடனே ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியுது. அட குடிக்கார மனுஷா, திரும்பவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒண்ணு கடிச்சு வச்சிட்டியா? எங்க உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். சொல்லு. என்ன? எல்லா ஜென்மமும் இந்த வீட்டுக்கு நானே மருமகளா வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஒரே நிமிஷம், அதை வந்துடுறேன். எங்க எங்க போறீங்க? ஒரே நிமிஷம், இந்த வீட்டை மட்டும் வித்துட்டு வந்துடுறேன். குணா, என்ன கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து கூடம்பா. ஏய் உனக்கு கால் இல்லையா? கிச்சன் அங்கதானே இருக்க, நீயே போய் எடுத்து குடி. சரி, இந்த ரிமோட் ஆச்சு எங்க இருக்குன்னு சொல்லம்பா. ஏய் உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? அங்கதான் இருக்கு, தேடி பாரு. நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன். நான் உனக்கு சொன்ன ஃபுட் ஆர்டர் பண்ணலன்னு டென்ஷனா? சரி சரி ஆர்டர் பண்றேன், நீ ஒன்னும் சமைக்க வேணாம். தண்ணி கேட்டீங்க. என்ன தண்ணிலாம் எடுத்து வந்து தர? ஃபுட் ஆர்டர் பண்ண உடனே தண்ணி எடுத்து வரியா? இந்த ரிமோட் கேட்டியே எங்க இருந்துச்சு? இந்த இது கேபு கீழ தான் இருந்துச்சு. ஓ அதுல இருந்துச்சா? சரி சரி சரி, என்னென்ன ஆர்டர் பண்ண சொல்லு. ஆர்டர் பண்ணலாம் தான்ப்பா பண்ணேன், நம்ம இடத்துக்கு டெலிவரி இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் ஆயிடுச்சுப்பா. பொண்ணு வேணா பாக்குற, வேணும்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறியா? பரவாயில்ல, கூச்சப்படாம சொல்லு. இல்ல புரியல. சாப்பிட்ட தட்டை எடுக்க யார் வருவா? ஹலோ, சொல்லுப்ல, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். எது ஒண்ணும் இல்லையா? சாம்பார் ஆப்பு எனக்கு. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் நாளைக்கு மட்டும் நீ சொல்லக்கூடாது. என் காசு எப்ப தருவ? டக்குனு பாலாத்தி குடுப்புல பசங்க தூங்கிட போறாங்க. ஆத்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ ஆத்திர பாலெல்லாம் கீழே தான் ஊத்திட்டு இருக்குது. இங்க நீ ஆத்து பாக்க கீழே சிந்தாம எப்படி ஆத்துறேன்னு பாக்குறேன். ஆத்திரம் பாரு. பால் ஒரு சொட்டு கீழே சிந்துச்சுன்னா இந்த ஜென்மத்துக்கு பேச மாட்டேன். என்ன சொன்ன? இந்த ஜென்மத்துக்கு பேச மாட்டேன். ஏன் பால் எல்லாம் கீழே போகும்? சொன்ன ஜென்மத்துக்கு பேசக்கூடாது. அப்போ அப்போ இங்க பாரு. இருக்க சூப்பரா இருக்கு. உனக்கு ஓகேவா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகேதான். அப்புறம் ஆர்டர் போட்டவா? அதுவே என்ன கேக்குற? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்தா ஆர்டர் போட்டு வேண்டியதானே? புடவைய பாருடானா பொண்ணைய பாக்குறேன். அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை. அண்ணா நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்லவா? தேவையில்ல ப்ளீஸ், நான் சொல்றேன். சொல்லி தொலை. ஓவும் கியூவும் எப்பவுமே மூக்க மூடிக்கினே இருக்குமா? ஏன்?
ஏன்? ஏன்னா நடுவுல பி இருக்குல்ல அதனால. பிக்கு எப்பவுமே ரொம்ப குளிருமா? ஏன்? ஏன்? ஏன்னா அது ஏசிக்கு நடுவுல இருக்குல்ல அதனாலதான். பெட்ல மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்கும்? 26, அதுல ஏன் ஓடி போச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 25. இல்ல 23. AOD. ஜேகே எப்பவுமே எந்த தப்பு பண்ணாலும் மாட்டிக்குமா? ஏன்? ஏன்? ஏன்னா ஜேகேக்கு முன்னாடி ஐ இருக்குல்ல அதனாலதான். என் கையில இருக்கு குச்சி, இப்ப இத வச்சு உன்னை அடிக்க போறேன் பிச்சி. மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் படத்துக்கு கூப்பிடுறாங்கம்மா. என்ன படம்? ஜுராசிக் பார்க். எந்த தேட்டர்? ஃபீனிக்ஸ். யாரெல்லாம் போறீங்க? ஸ்வேதா ஹரணி. அவங்க வீட்டுக்கு தெரியுமா? இது தெரியுமா? சரி, போயிட்டு எப்போ வருவ? 6:30, 7:30, ஒரு 9:30க்குலாம் வந்துடுவாம்மா. காசு எவ்வளோ ஆகும்? 150 ரூபா. ஸ்நாக்ஸ்லாம் அதெல்லாம் அவங்ககிட்ட வந்து சாப்பிட்டுவேம்மா. ஓ சரி, போக வேணாம்மா. இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? முன்னாடியே சொல்லியிருந்தா எதுவுமே கேட்காமே வேண்டான்னு சொல்றீங்க. அதான் இப்ப சொல்றேன். என்னது இது? கோபியா? என்ன கோபி இதெல்லாம்? யாரு கோபி இது? எனக்கு தெரியாம என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? மேட்ரிமோனில இருந்து உன் பேர்ல ரிக்வெஸ்ட் வருது, சாரி உன் மூஞ்சில ரிக்வெஸ்ட் வருது. மூஞ்சில ரிக்வெஸ்ட்? டேட்டிங் ஆப்ல உன் மூஞ்சில அரவிந்த், மாதவ், யாரு சாமி இதெல்லாம்? நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் பாருங்க டேட்டிங் ஆப்ல இன்னைக்கு மீட் பண்றேன்னு சொன்னாங்க. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. சரி, உன்னை மீட் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. நானே இப்பதான் தூங்கி வச்சிருக்கிறேன். நீ ட்ராக்னு போயிட்டு இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கிறியா? தெலுங்கானால ஒரு ப்ரொஃபைல், கேரளால ஒரு ப்ரொஃபைல், சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கான். இவன் என்னைக்கும் கருப்பு கலர் வேஷ்டி கட்டிருந்தில்ல, அதுக்கு வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் நானு அப்படின்ட்டு. இன்னொரு பொண்ணு என்கிட்ட வந்து நான் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டேன், கை உடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கை உடைஞ்ச போட்டோவை போட்டு காசு என்ன நான் போடலடி. என்னடி இது ரிலேட் பண்ணிருக்கீங்க? தெரியல புட்டோ. நல்லா இல்ல. உன் மூஞ்சினால பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? நான் அவன் இல்லை, அவ்வளவுதான். திருப்பி ஒரு வாட்டி சொல்றேம்மா, நான் அவன் இல்ல. சரி, நீ அவனா இருந்துட்டு போ, இல்லாட்டி போ. வர்ற பிள்ளைங்கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் அவங்களோட பழைய போட்டோங்க, இப்ப கொஞ்சம் துமுக்குன்னு ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன சிம்ரன் இதெல்லாம்? சரி வாங்க, நான் எப்படி என் சொத்தை காப்பாத்துறது சொல்லு? அதுக்கு என்ன சீன்படுத்துறதா? நீங்க பாக்குற மாதிரி அவர் இப்ப இல்லீங்க, இவர் கொஞ்சம் வெயிட் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டேன். These are all old pictures அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரு பொண்ணு என்கிட்ட ஆர்கியூ பண்ணுது, நீ இவ்ளோ ஒரு அழகான ஃபேமிலி இருந்துட்டு அவங்க வந்து இப்படி சீட் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க, அது நீ தான் கன்ஃபார்மே பண்ணிருச்சு. நான் சொன்னேன், எத்தனை நாளா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நேத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். சரி, எந்த சிட்டில இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கேன். என் புருஷன் என் கூட ஜெய்ப்பூர்ல இருக்கானே, நாளைக்கு நாங்க மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம் இருக்காங்க. எப்படி பண்ணுங்க மீட்டிங்? அப்பதானே தெரியும். நான் கேக்குறேன், வீடியோ கால் ஏதாவது பேசிருக்கீங்களா நேரடியா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறாங்க. சோ கொஞ்சம் கவனமா இருங்க கேர்ள்ஸ். சத்யா பேர்ல தான் வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்ணாம இருந்துடாதீங்க.